ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் உள்ள அம்மா உணவகம் தற்போது அவல நிலையில் காணப்படுகிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ரகு. வணக்கம் ரகு. தற்போது இந்த ராமநாதபுரம் அம்மா உணவகத்தின் அவல நிலை குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சிக்கந்தர். முறையாக பராமரிக்கப்படாததால் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள அம்மா உணவகம் சிதிலமடைந்து காணப்படுகிறது. ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்ட நோயாளிகளும் பொதுமக்களும் வருகை தருகின்றனர். ஏழை எளிய மக்கள் ஏராளமானவர்கள் சிகிச்சைக்கு வருகின்ற நிலையில் குறைவான விலையில் சிறந்த சுவையான உணவு கிடைத்திடும் வகையில் மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அம்மா உணவகம் அங்கு துவங்கப்பட்டது. தினமும் காலை மற்றும் பகல் என உணவுகள் தயார் செய்யப்பட்டு குறைவான விலையில் வழங்கப்பட்டு வந்தது. காலை உணவாக இட்லி, பொங்கல், சட்னி, சாம்பார், பிற்பகலில் சாம்பார் சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம் போன்றவை விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள அம்மா உணவகத்தில் கட்டிடம் மிகவும் பழுதாகி எப்பொழுது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. துருப்பிடித்த கான்கிரீட் கம்பிகள் உள்ளே நுழையும் போதே பயமுறுத்துகிறது. கட்டிடம்தான் பழுதாகிவிட்டது, உணவாவது உருப்படியாக கிடைக்குமா என்று கேட்டால் காலை உணவாக வழங்கக்கூடிய இட்லி தயார் செய்யும் கிரைண்டர் பழுதானதை நகராட்சி நிர்வாகம் பழுது நீக்கி தராததால் இட்லி வைக்க முடியாமல் வெண்பொங்கல் மட்டுமே உள்ளது என்கின்றனர். பழுதான கட்டிடத்தை சுற்றி கழிவுநீர் அம்மா உணவக சமையலறை வரை தேங்கியுள்ளதால் துர்நாற்றம் வேறு வீசுகிறது. சமைக்கும் இடம் முதல் சாப்பிடும் இடம் வரை எலிகளின் கூடாரமாகவே மாறி உள்ளது. அங்குமிங்கும் ஏராளமான எலிகள் ஓடி விளையாடுகின்றன. பூட்டியுள்ள அந்த அறையில் தான் பலசரக்கு சாமான்கள் வைத்திருக்கும் இடம் என பணியாளர்கள் கூறுகின்றனர். அந்த அறை முழுவதும் எலிகள் ஓடி விளையாடுகின்றன. ஏழை எளிய மக்களுக்கு குறைவான விலையில் ருசியான உணவு கிடைத்திட வேண்டும் என்பதற்காக உயரிய நோக்கத்தில் மாண்புமிகு அம்மா அவர்களால் துவங்கப்பட்ட அம்மா உணவக கட்டிடம் எப்பொழுது வேண்டுமானாலும் இடிந்து விழக்கூடிய சூழலில் காணப்படுகிறது. சுகாதாரமான முறையில் இருக்க வேண்டிய சமையலறை எலிகள் ஓடி விளையாடும் கூடாரமாகவும் இந்த திமுக ஆட்சியில் மாறியுள்ளது. ஏழை எளிய மக்களுக்காக துவங்கப்பட்ட அம்மா உணவகத்தை மீண்டும் சிறப்பாக செயல்படுத்தவும், சுவையான உணவுகளை சுகாதாரமான முறையில் சமைத்து வழங்கிட வேண்டும் என்றும் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வருகை தரும் பொதுமக்களும் நோயாளிகளும் எதிர்பார்க்கின்றனர். சிக்கந்தர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரகு.